பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறந்த பண்பு கொண்டிருக்கிறது. இது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனையும் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. 2 வாரத்தில் தொப்பையின் கொழுப்பை கரைக்கும் பூண்டு இன்றைய பெரும்பாலான மக்கள் தினசரி எதிர்கொள்ளும் 2 பிரச்சனை காலை கடனும் உடல் பருமனும் தான். உடல் பருமன் இருந்தாலே காலை கடன், செரிமானத்தில் பிரச்சனைகள் எழுவது சாதாரணம்தான். இது மட்டுமன்றி உடல் பருமன் விந்தணு குறைபாடு, சர்க்கரை நோய் போன்றவை உண்டாக காரணியாக இருக்கிறது. நாம் சமையலில் சேர்க்கும் சில பொருட்கள் இயற்கையாகவே கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டிருக்கின்றன. மிளகு, மஞ்சள், இஞ்சி, பூண்டு போன்றவை இவற்றில் அடங்குபவை ஆகும். இதில் பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறப்பு பண்பு கொண்டிருக்கிறது. பூண்டு பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனையும் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க பூண்டு ஒரு சிறந்த மருத்துவ குணம் படைத்த பொருளாக திகழ்கிறது. உடல் எடை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருப்பது அடிக்கடி பசிப்பது, அதிகமாக பசிப்பது. பூண்டு இந்த பசியை கட்டுப்படுத்த வல்லது. பூண்டின் இயற்கை தன்மையானது பசியை தூண்டும் சுரப்பியை சீராக்குகிறது. லெப்டின் என்ற சுரப்பி தான் மூளைக்கு பசி குறித்த சிக்னல் அனுப்பி உண்ண தூண்டுகிறது. இதில் ஏற்படும் கோளாறுகளினால் தான் அடிக்கடி பசி எடுப்பது அல்லது பசியே இல்லாமல் இருப்பது போன்றவையெல்லாம். பூண்டு இந்த சுரப்பியை சீராக்கி பசியை கட்டுப்படுத்துகிறது. இதனால் உடலில் அதிகமாக கொழுப்பு செல்கள் அதிகரிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். மேலும் பூண்டை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதால் நோரோபினைபரன் எனும் சுரப்பி வெளிப்படுத்தப்படுகிறது. இது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டிவிட்டு உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. வளர்ச்சிதை மாற்றம் சீரடைந்தால் உங்கள் உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்க முடியும். தற்போது ஒரே வாரத்தில் உடல் எடையை குறைக்கும் பானத்தை எப்படி தயாரிக்கலாம் என்று பார்ப்போம். பூண்டுப்பல் 3, 1 எலுமிச்சை பழத்தின் சாறு, 1 கப் தண்ணீர். 1 கப் தண்ணீரில் 1 எலுமிச்சை பழத்தின் சாறினை சேர்த்து கொள்ளவும். பிறகு அதில் நசுக்கிய 3 பூண்டு பற்களை எலுமிச்சை நீரில் சேர்த்து நன்கு கலந்து பருகவும். தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை 2 வாரம் பருகி வந்தால் நீங்களாகவே உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.